வணக்கம். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சு பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ரைனோஸ் ஹோம் ஃபுட்ஸில் உளுந்து உருண்டை, கம்பு உருண்டை, பச்சை பயிறு உருண்டை, கொள்ளு உருண்டை, நட்ஸ் உருண்டை இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்லா உருண்டையுமே நீங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அசார்டட் கம்போ பேக் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்துடும். கொள்ளு உருண்டை 200 கிராம் வந்துடும். அதாவது நம்மலாம் அந்த காலத்தில் கொள்ளு பயறு இல்லை கொள்ளு சுண்டல் இல்லை கொள்ளு ரசம், கொள்ளு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் அம்மா அப்பா பாட்டி வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன் கொள்ளு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களும் இதை சாப்பிடணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கொள்ளோட இனிப்பு சேர்த்து, அதாவது நாட்டு சக்கரை சேர்த்து நெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நட்ஸ் உருண்டையும் 200 கிராம் வந்துடும். இந்த நட்ஸ் உருண்டையில் நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், ஃபிக்கு, டேட்ஸு எல்லாம் நெய் எல்லாம் சேர்த்து இது பிடிக்கிறதுனால இதுவுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏதேதோ ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு விடுறதுக்கு பதிலாக இது ஒரு உருண்டையோ 2 உருண்டையோ போட்டு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாமே கிடச்சிடும். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கம்பு உருண்டை, இந்த கம்பு உருண்டையும் 200 கிராம் வந்துடும். இந்த காம்போ பேக்கில் கம்பு வறுக்கிறப்போ அது ஒரு ஃப்ளேவர் வருது அப்படின்னா நம்ம அதை வறுத்து மாவாக்கி அதோட சேர்க்குற பொருளெல்லாம் சேர்த்து, அதாவது நாட்டு சக்கரை, நெய், செரிமானத்துக்காக ஏலக்காய், சுக்கு போட்டு அது அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறப்பே அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது உருண்டையாக பிடிச்சி அதை சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பச்சை பயிர் உருண்டை, பச்சை பயிர் உருண்டை அது சொல்லவே வேண்டாம், அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பச்சை பயிரோட இதெல்லாம் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறேன். பச்சை பயிர் வெல்லம் சேர்த்து செய்கிறேன். ஸோ இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெல்லம், நெய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல பசி தாங்கும், வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ தாராளமாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு விடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்னேச்சர் உளுந்து உருண்டை. இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்குது. எல்லாருமே இந்த கருப்பு உளுந்தோட பயன்கள் தெரிஞ்சு கருப்பு உளுந்து நிறைய சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கருப்பு உளுந்து நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு நம்மக்கிட்ட. இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கலாம் கூட ஒரு காலையில் அறக்க பிறக்க டிஃபன் சாப்பிட்டு போயிருப்பாங்க. 1 o'clock சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் நடுவில் பசி எடுக்குதுன்ற பட்சத்தில் இது ஒரு உருண்டையோ 2 உருண்டையோ சாப்பிட்டு ஜஸ்ட் ஒரு டப்பை தண்ணி குடித்தாலே போதும், நல்லாவே பசி தாங்கும், உடம்புக்கு நல்லது. ஏதேதோ ஒரு டீயை குடித்தோம் இல்லை ஏதோ ஒரு கேக்கு அந்த மாதிரி சாப்பிட்றத விட இது நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசிக்குது அப்படின்ற டைமில் 2 உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தா நல்லாவே இது பசி தாங்கும். அசார்டட் காம்போ பேக் நம்ம ரைனோஸ் ஹோம் ஃபுட்ஸோட வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அது வித் நட்ஸ் உருண்டை, வித்தவுட் நட்ஸ் உருண்டையாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த 4 மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம், வித் நட்ஸோடையும் வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இது எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.